அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. பிரியமானவர்களே, இதோ இன்று புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி. இயேசு நமக்காக மரித்த ஒரு நாள், எனக்காக நமக்காக மரித்த நாள். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி அந்த சிலுவையை உற்று நோக்கு. இது சாதாரண சிலுவை அல்ல. இந்த சிலுவைக்கு பின்னால் அவருடைய சிலுவை சுமந்து வந்த அந்த பாதை கரடு முரடானது. அந்த சிலுவை அவ்வளவு வலிமையானது, தூக்க முடியாத அளவுக்கு உள்ள பெரிய சிலுவை. தலையில் முள்முடி, உடலிலே துணியில்லாத சாட்டை அடிகள், உடல் முழுவதும் குருதி சிந்துகிற அளவு வியர்வையும் இரத்தமும் ஒன்று சேர்ந்து கண்களை மறைக்கிறது. இதையெல்லாம் எள்ளி நகையாடுகிற ஒரு மக்களுடைய கூட்டம் ஒரு பக்கம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு துன்பம், ஒரு அவமானம், ஒரு வேதனை, வலி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை உற்று நோக்கி, இதோ என்னோடு இணைந்து அந்த சிலுவையை மட்டும் தியானியுங்களே. கல்வாரி சிகரமதில் கண்ணெஞ்ச கயவர்களாய் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களாய் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் தீர்ப்பிடாய் என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார். குருதியில் நனைந்திருக்கும் என் இயேசுவின் முகத்தினை பார். தீர்ப்பிடாய் என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார். குருதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பினை அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பினை அமைதியில் நிற்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களாய் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி 「 சிகரமதில்
கல்வாரி சிலுவை, இந்த பெரிய சிலுவை, இந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையாக இருந்தது? இயேசு மரிப்பதற்கு முன்பாக இது ஒரு அவமானத்தின் சின்னம், ஒரு பாவியினுடைய சின்னம், ஒரு தண்டனை கொடுக்கிற ஒரு சின்னமாக இருந்தது. இயேசு எப்பொழுது இந்த சிலுவையில் மரித்தாரோ அது வெற்றியின் சின்னமாக, வெற்றியின் சிலுவையாக மாறியது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த நாளை நினைவு கூறுகிறோம். பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, இன்று பெரிய சிலுவை பாதை செய்து நம்மையே ஒருத்தி உண்ணா நோம்பிருந்து பல இடங்களுக்கு சென்று சிலுவை பாதை செய்கிறோம். காரணம், எனக்காக மரித்த அந்த இயேசுவை நானும் அனுபவிக்க வேண்டும், அந்த பயணத்தில் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய வெள்ளியில பெரிய சிலுவை பாதை செய்கிறோம். ஒரு துக்கமான நாள், ஒரு அமைதியான நாள், ஒரு கண்ணீரின் நாள். பிரியமானவர்களே, இன்று குட் ஃப்ரைடே. உலகில் உள்ள எல்லா மதங்களிலுமே இன்று விடுமுறை. இன்று இந்த நாளை சிறப்பாக ஒரு விடுமுறை நாளாக கொண்டாடுகிறார்கள். ஏன்? ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்தை மீட்பதற்காக வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நாளை சிறப்பிக்க வேண்டும், அந்த நாளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அந்த நாளை போற்ற வேண்டும் என்பதற்காக இன்று உலகம் முழுவதுமே விடுமுறை. பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே அப்படின்னா தெரியாதவர்கள் இருக்க மாட்டார். ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுக்காக மரித்த நாள். பிரியமானவர்களே, நம் தெய்வம் கடவுள் தன்மையிலிருந்து மனிதனாக பூலோகத்துக்கு வந்து நம்மோடு வாழ்ந்து மரித்தார் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய நாள். இந்த நாளிலே நமக்கு ஒரு உண்மையான செய்தி கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இலக்கை அடைகிறார். இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 31 சொல்லுகிறார். தந்தையே, உம்முடைய கையில் எனது உயிரை ஒப்படைக்கிறேன். தந்தையே, உமது கையில் எனது உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிரை மகிழ்ச்சியோடு ஒப்படைக்கிறார். பாருங்க, ஏன்? அவர் அந்த இலக்கை அடைந்து விட்டார். தந்தை அவருக்கு கொடுத்த அந்த டாஸ்க் இல்லையா, அதை நிறைவேற்றி விட்டார். இடையில பயந்து ஓடல, கோழையா இல்லை. அந்த இறப்பை பார்த்து, அவமானத்தை பார்த்து, அடி உதைகளை பார்த்து, இரத்தத்தை பார்த்து பயந்து ஓடல. என்னுடைய இலக்கு இந்த மக்களுக்காக நான் மரிக்கணும், அடைந்து விட்டார். தந்தையே, உம்முடைய கரங்களில் எனது உயிரை ஒப்படைக்கிறேன். இந்தாங்க, நீங்க கொடுத்த அந்த உயிர் உங்களுக்கே கொடுக்கிறேன், அது நான் மகிழ்ச்சியாக நிறைவடைந்து விட்டேன் என்று சொல்லி உயிரை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர் யாருக்காக பிரிகிறது? எனக்காக, நமக்காக. அப்படிப்பட்ட இயேசு நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் இந்த பெரிய புனித வெள்ளியில? இலக்கை அடையுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், வறுமை, கடன் தொல்லைகள், நினைத்தது நடக்காமல் இருக்கலாம். அந்த நேரங்களில் சோர்ந்து போய் பின்வாங்காமல் தொடர்ந்து அந்த இலக்கை அடையணும். குதிரைக்கு கடுவாளம் போடுவாங்க, அது சைட்ல பார்க்காது, நேரா போய்கிட்டே இருக்கும். ஃபோக்கஸ்ட். என்னுடைய ஃபோக்கஸ் கிறிஸ்தவனா, இதை நான் அடைவேன் என்ற ஒரு செய்தியை இன்று சிறப்பாக தாயாம் திரு அவை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று திருப்பலி இல்லை, திருச்சிலுவை ஆராதனை சடங்கு இருக்கிறது. இந்த வழிபாட்டிலே ஒரு பெரிய நற்செய்தி இன்றைய மன்னாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1 - 42 முடிய பகுதிகள். ஒரு பெரிய பகுதியிலே இயேசு பட்ட அந்த பேஷன் நரேட்டிவ் இல்லையா, அவருடைய பாடுகளான அந்த நற்செய்தியானது முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, மீண்டுமாக அவருடைய துன்பங்கள் எல்லாமே நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது இயேசு கிறிஸ்து நமக்காகவே மரித்திருக்கிறார். இன்று அந்த திருச்சிலுவையை நாம் முத்தி செய்ய இருக்கிறோம். திருச்சிலுவை ஆராதனை. திருச்சிலுவை
மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பர் வருவே ஆராதிப்போ. பிரியமானவர்களே, இந்த திருச்சிலுவையை ஆராதிக்க நாம் இன்று ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இது சாதாரண சிலுவை அல்ல, வெற்றியின் சின்னம். அவமானத்திலிருந்து வெற்றியை கொடுத்த ஒரு சின்னம். இன்று நமக்கு மீட்பை கொடுக்கிற சின்னம், சாத்தானை விரட்டி அடிக்கிற சின்னம். இந்த சின்னம் ஒரு சிலுவை நாம் முத்தி செய்வது, அந்த உடலை முத்தி செய்வது. எனக்காகவே மரித்த அந்த உடல் நினைவு கூறுங்கள். கண்ணீரோடு வேதனையோடு நான் மீண்டும் மனம் மாறுவேன், இனி இப்படிப்பட்ட துன்பத்தை இயேசுவுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த சிலுவையை முத்தி செய்யுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள், ஆராதியுங்கள். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த பெரிய வெள்ளி, புனித வெள்ளிக்கிழமை நம் அனைவருமே துக்கத்திலே, அமைதியிலே, பல்வேறு பக்தி முயற்சிகளிலே, ஆலயங்களிலே இருக்கிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார். அன்று இயேசு மரிக்கும் பொழுது அன்னை மரியாள் மட்டும் தான் இருந்தார்கள். அவ்வளவு கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி வாழ்ந்த பொழுது இருந்தது. ஓடி ஓடி வந்தாங்க. புதுமை நடக்குதே, நல்லது செய்கிறாரே, என் வாழ்க்கைக்கு தான் வந்துடாதா? அவருக்கென்று துன்பம் வந்த பொழுது யாருமே இல்லை, ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒரு சில நேரங்களிலே தனிமைப்படுத்தப்படுவோம். யாரும் கூட இருக்க மாட்டாங்க. பணம் வசதியெல்லாம் இருந்தபோது எல்லாமே கூட இருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தனிமையில் விட்டுடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனிமையை சந்தித்தவர் இயேசு. இந்த பெரிய வெள்ளியிலே, புனித வெள்ளியிலே எப்படிப்பட்ட தனிமை வந்தாலும் நான் எனது நோக்கத்தை, எனது திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை இன்று சிறப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக மரித்த அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிறோம். அன்று மட்டுமல்ல, இன்றும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மரித்து கொண்டிருக்கிறேன். சிலுவையில் வேதனையோடு மரிக்கிறேன் என்று நாங்கள் நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம், மன்னிப்பை கேட்கிறோம். அன்பு தெய்வமே, இனி இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் நாங்கள் வாழாமல் இருக்க கிருபை செய்யும். சிறப்பாக இந்த புனித வெள்ளியில நாங்கள் உமது பாடுகளை நினைத்து பார்க்கிறோம், உமது மரணத்தை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகள், வேதனைகள், அவமானங்கள் வந்தால் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். பிறருக்காக எங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதோ உம்முடைய அன்பின் உச்சக்கட்டம் தான், உம்முடைய உயிரையே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பிறரை அன்பு செய்கிற பொழுது பிறருக்காக எங்களையே நாங்கள் கொடுக்கிற ஒரு நல்ல மனப்பான்மை எங்களுக்கு வேண்டும். தெய்வமே, இந்த நாளையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் உமது பிள்ளையாக மீண்டும் வாழ, பாவம் செய்யாமல் இருக்க, நல்லதை செய்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கை அடைய எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இதோ சிறப்பாக பல்வேறு நாடுகளிலே வேதனைப்பட்டு சண்டை, போர், பிரிவினைகள் என்று இருக்கிற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நாடுகளில் அமைதி ஏற்பட வேண்டும், அந்த நாடுகளில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, இறை அமைதியை அனுபவிக்கும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள்.
உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.